வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எக்ஸ்பிரஷன்ஸ் அவர் பிஹேவியர் இன் சோஷியல் கான்டெக்ஸ்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். அளவாக வாழ வேண்டும், அளவாக செலவு செய்ய வேண்டும், பிறருடைய பொருளில் விருப்பம் இருக்கக்கூடாது. தட் இஸ் பிறர் பொருள் விழையாமை. அப்படி இருந்ததுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வசதியை வச்சே நம்மளால் எவ்வளோ சௌரியமாக வசதியாக வாழ முடியும். பிறர் பொருளில் ஈடுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம். ஆனால் இதே அடிப்படையில் அளவாக இருக்க வேணும் அப்படின்றது அது ஒரு நெறிமுறையான வாழ்க்கை. அது இருக்கிற வருஷத்தில் இவ்வளோதான் இருக்கணும், இத்தனை வருமானம் வருது, அதில் இத்தனை சதவிகிதம் என்ன செய்யணும், சேமிப்பில் இருக்கணும், இத்தனை சதவிகிதம் மட்டும்தான் நம்ம எல்லாம் இருக்கணும், செலவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு 2% சேவ் பண்ணாலே ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே நிறைய காசு, அதாவது பணம் என்பது என்ன, சேமிப்பு இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும், தன்னம்பிக்கை மிகவும் வளரும். தன்னம்பிக்கை வளர்வதற்கு இயல்பாக பணம் என்ன செய்யணும், வருமானம் ஈட்டுவதற்கு உண்டான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு தான் சொன்னாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு. அப்போ திரவியம் என்று சொன்னால் என்ன, அந்த பண வசதியை நம்ம பெருக்கிக்கணும்னு. நம்ம உள்ளூர்லேயே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அப்போது அறம் சார்ந்து ஒழுகுது அப்படின்னா என்ன, நியாயமான முறையில் நம்மளுக்கு என்னெல்லாம் உண்டோ என்ன கிடைக்குமோ அதற்கேற்ப நம்மளோட வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதற்கேற்ப வாழ்வாதாரங்களை சிறப்பாக நடத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அடுத்தவருடைய வசதியில் அடுத்தவர்கிட்ட இருக்கிற சில சாமான அந்த வசதியை நமக்கு வேணும்னு நினைக்கிறது, இல்லைன்னா அவர்களுக்கு என்ன, அவர்கள் சோர்ந்து இருக்கும் சமயத்தில் அதை நம்மளை எடுத்து கொஞ்சம் நேரம் பயன்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த எண்ணம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அறிவு மயங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரியவங்களாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அறிவு மயங்கி இருக்கிறது என்ன சொன்னேன், அதாவது ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷனோட கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லாதனால இது நம்மளுது இல்லை, அதனால நம்ம பயன்படுத்திக்கலாம்னு. ஏன் அறிவு மயங்கி இருக்குன்னா அது அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அதான் தெரியுமா, அடாது அவா, அந்த அவா வருத்தல் அப்படின்னு வள்ளுவர் கூட அப்படி ஒரு அதிகாரமே சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் நம்மளோட அவாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதை பற்றி கூட நம்ம ஒரு பதிவில் பார்க்கலாம். ஆனால் இந்த களவுன்னு சொன்னால் என்ன, அடுத்தவர்களுடைய பொருள்களை நாம் அனுபவிக்க வேண்டும், அது அவர்களுடைய அனுமதி இல்லாமலும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அடுத்தது அவங்களோட அனுமதி கிடைக்கலன்னா கூட அவங்களுக்கு தெரியாமையாக கூட நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து பயன்படுத்திக்கணும். ஆனால் அதை காட்டிலும் சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னது போல் அதை காட்டிலும் அத்தகைய பொருள் வேறு எங்கே மறுபடியும் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை எப்படி நம்ம வாங்க முடியும், அது வாங்கினா நம்மளுக்கு எந்த அளவில் பயனளிக்கும், அதை எப்படி நம்ம பராமரிக்க முடியும். வாங்கிட்டால் மட்டும் போகாதில்ல, ஒரு சாமானை அது நல்லபடியாக சீர்மையாக அதை என்ன பண்ணணும், பராமரித்தா தான் அது தொடர்ந்து நிறைய நாளைக்கு நம்மளோட உபயோகத்தில் இருக்கும். அதனால் ஒரு விஷயமும், அதாவது அடுத்தவர்களோட அறிவு மயங்கி அடுத்தவர்களுடைய பொருளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறத காட்டிலும் தன்னுடைய உழைப்பால் தனக்கு என்ன வசதிகள் பெருக்கிக் கொள்ள முடியும் அதை மட்டுமே இருக்கிறதுன்னு சொன்னால் இது ஒரு நியமமான வாழ்வு முறை, இது ஒரு நெறிக்குள் வைத்து கொள்ள வேண்டியது. நெறி என்பதுன்னா பெரிய அளவில் அதை இது மாதிரி தான் இருக்கணும், நம்மளுக்கு இவ்வளோதான் வசதி இருக்குது, இந்த வசதிக்கு ஏற்ப நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த கட்டுப்பாடு இருந்தால் அது என்ன இருக்கும், நாளடைவில் அதுவே ஒரு பழக்கமாக மாறிடும். நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்மளோட இருக்கணும்னு இது ஒரு நெறிக்குள்ளே நம்மளை வாழ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அடுத்தவர்களுடைய பொருளை பயன்படுத்துவது அப்படின்னு சொன்னால் நம்மளுது இல்லை, நம்மளுக்கு அதை அவங்க கொடுத்துட்டா கூட அது நம்மளோடது இல்லை அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டா நம்ம பயன்படுத்துகிறோம், நம்மளுக்கு கொடுக்கல இல்லையா, அது பார்த்தும்போது என்ன இருக்கணும், அதை இது ஒரு நெறியாக வைக்கணும். வருது அடுத்தவருடைய இப்போ இது இன்னொரு விஷயம் கூட நம்ம ஷேர் பண்ண முடியும், பகிர்ந்துக்கிறது என்னன்னு கேட்டால், அடுத்தவர்களோட பொருள் எப்படி இருக்குது அதுபோல் நம்மளும் பயன்படுத்தணும்னு நினைக்கிற அது ஒரு பழக்கம், அது ஒரு மனநிலைமை. அப்படி வச்சிருக்கிறவங்க தன்னுக்குள்ளே இருக்கிற தங்கிட்ட இருக்கிற வசதியை பயன்படுத்தி அதற்குள் கட்டுப்பாடாக இருக்கணுன்றத அப்படி ஒரு பழக்கமாக அதை மாற்றிக்க மாட்டாங்க. இது வேற கனெக்ஷன், அது வேற தொடர்புன்னு நினைப்பாங்க. இல்லை, ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ஒரே ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல. அடுத்தவர்களுடைய சாமானை பயன்படுத்துறது அவங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தணும், அது அவங்களோட அனுமதி இல்லாமல் கூட நம்ம அதை பயன்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும், இதற்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணம், இப்படி ஒரு எண்ண ஓட்டங்கள் வருதுன்னு சொன்னால் மனம் போதுமான அளவுக்கு முதிர்ச்சி நிலையை அடையவில்லை, இம்மெச்சூர்டு பிஹேவியர்.
தனக்கு என்ன உண்டோ அதை மட்டும் இருக்கணும்னு. ஆனால் சமுதாயத்தில் எல்லாருக்குமே மெச்சூர்டு பிஹேவியர் இருந்ததுன்னு வைங்க, இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு, அந்த ஏற்றத்தாழ்வுக்காக இருக்கக்கூடிய ஒரு என்ன பொச்சாவாமை அதெல்லாம் இருக்காது. ஆனா, அதனால என்ன பண்ணணும், அந்த ஏற்றத்தாழ்வுகள் வாழ்வு முறையில சகஜம்தான். இப்ப நமக்கே வந்து வாழ்க்கை என்ற பயணத்துல முதல்ல வசதியா குறைவா இருந்தா கூட, ஓவர் த பீரியட் இந்த பயணத்த தொடர்ந்து நடந்துட்டே வரும்போது நம்மளுக்கும் வசதி கிடைக்கும் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் இவ்வளவுதான் அப்படின்னு. நம்ம காட்டிலும் என்ன வாழ்வாதாரத்தில் குறைவான வசதிகள் இருக்கிறவங்களோடு நம்மள என்ன பண்ணோம் ஒப்பு நோக்கி பார்த்தாக்க, நம்மளுக்கு பரவாயில்ல வி ஆர் ப்ரோக்ரஸிங் வெல் அப்படி நம்மளோட வாழ்வு என்கின்ற பயணம் அதுக்கு ஒரு கிராஃப் போட்டு பார்த்தா, அது வந்து ட்ரெண்டிங் வந்து பாசிட்டிவா தான் போகும். எல்லாருக்குமே பாசிட்டிவா தான் போகும். ஆனா, அடுத்தவனுடைய கிராஃப பார்த்துட்டு, அதுபோல நமக்கும் போகணும்னு சொன்னா, அவனுடைய வசதிகள், அவனுடைய படிப்பு, அவனுடைய பணம் சம்பாதிக்கிற முறைமை, அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா வித்தியாசமா இருக்கும். நமக்கு அத்தகைய திறமைகள் குறைவாக இல்ல. திறமைகளே இல்ல. திறமைகள் குறைவாகவும் இருக்கிறது. அப்படின்னு சொன்னா, அதற்கேற்ப தான் நம்மளுடைய வாழ்வின் பயணம் அமையும். அந்த வாழ்வின் பயணம் அமையும்ங்கிற அந்த மனத்தில இருக்கிற உறுதியான எண்ணம் இருக்கே, அதுவே நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு சிறந்த ஊன்றுகோலாக அமையும். அதற்கு பதிலாக அடுத்தவர்களுடைய வசதி தனக்கு வேணும்னு நினைக்கும் பொழுது, அந்த எண்ணம் என்ன முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டியது. அதை வந்து வளர்த்து கொள்ளக்கூடாது. நமக்குள்ள வசதியை மட்டும் நம்ம செய்யணும்னு சொன்னா, சமுதாயத்தில இது நம்மளுக்கு ஒரு சிறப்பான பழக்கத்த தரும். நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை, நம்ம வாழ்வு என்கின்ற பயணத்தை நடத்தி செல்ல வேண்டும். அப்படின்ற உறுதியை வளர்த்துக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்றோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகள வரப்போற பகுதிகளில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.